எஃப் எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வயர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரவுண்ட் நோஸ் ப்ளையர் யூஸ் பண்ணி கீழே இது போல் ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு இது போல் சைடில் வளைச்சி எடுத்துக்கோங்க. அதே போல் மேலேயும் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வளைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நமக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது மேலே இருக்கக்கூடிய வயரை இது போல் கீழ்ப்பக்கமாக மடித்து விடுங்க. அந்த இடத்துல இப்படி கொஞ்சம் அமுத்தி விடுங்க. திரும்பவும் நம்ம மேலே இருக்கக்கூடிய வயரை இது போல் கீழ்ப்பக்கமாக பார்த்து எடுத்து விடுறோம். திரும்ப கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய வயரை திரும்ப சைடில், சரிங்களா? இப்போது இந்த இடத்துல கொஞ்சம் ஷேப்பை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் அழுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சைடில் எடுத்து விட்டுருக்கோம் இல்லைங்களா, அந்த இதை திரும்ப இப்படி கீழ்ப்பக்கமாக பார்த்து மடித்து எடுத்துக்கலாம். அந்த இடத்துல லைட்டாக அது போல் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. எஃப் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வயரை கட் பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான ஒரு எஃப் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. நிஜமாகவே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் போட்ட வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.